ஊர்ல எங்க பார்த்தாலும் இந்த பிளாஸ்டிக்கோட தொந்தரவுங்க. கடைசியில பார்த்தா இது நம்ம எலும்புலயே இப்போ வந்துருச்சுன்னு சொல்றாங்க. உண்மையான்னு பார்த்துடலாமா? ரீசெண்டா பண்ண ரிசர்ச் படி நம்மளோட எலும்புல பிளாஸ்டிக் துகள்கள் சின்ன சின்னதா இருக்குன்னு வந்திருக்கு. மெயினா நம்ம எலும்பு மஜ்ஜையில அந்த பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா பிபிஏ மாதிரி பிளாஸ்டிக் துகள்கள் நம்மளோட ஹார்மோனை டிஸ்டர்பன்ஸ் பண்ணி நம்ம எலும்போட மெட்டபாலிசம், அதாவது எலும்பு ஸ்ட்ராங் ஆகுறது, விட்டமின் மெட்டபாலிசம், விட்டமின் டி மெட்டபாலிசம், இது எல்லாத்தையும் வந்து தடுக்குது. ஸோ அதனால இது என்ன ஆகுது அப்படின்னா சீக்கிரமாவே எலும்புரை நோய், இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வருது, ஜாயிண்ட்டுகளை வீங்க வைக்குது, எலும்பு ஹீல் ஆகிறத டிலே பண்ணுது. ஸோ எப்படி இந்த பிளாஸ்டிக்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சூடா தண்ணி பிளாஸ்டிக் பாட்டில்ல வைக்கிறது, சூடான சாப்பாடு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல வைக்கிறது, பிளாஸ்டிக் பேப்பர்ல ஃபுட்டை வந்து பார்சல் பண்ணி வாங்கி சாப்பிடுறது, இதன் மூலியமா தான் போகுது. ஸோ இதை நம்ம எப்படி தடுக்கலாம்? நீங்க வந்து கண்ணாடி பாட்டில், மெட்டல் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா அப்ப என்ன பண்றது? நீங்க எப்பயுமே வெளியே போய் சாப்பிட போகும்போது ஒண்ணு நீங்க உங்க கண்டெய்னர் வாங்கி எடுத்துட்டு போயிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வாழை இலையில பேக் பண்ண சொல்லுங்க. ஊர்ல எங்க பார்த்தாலும் இந்த பிளாஸ்டிக்கோட தொந்தரவுங்க. கடைசியில பார்த்தா இது நம்ம எலும்புலயே இப்போ வந்துருச்சுன்னு சொல்றாங்க. உண்மையான்னு பார்த்துடலாமா? ரீசெண்டா பண்ண ரிசர்ச் படி நம்மளோட எலும்புல பிளாஸ்டிக் துகள்கள் சின்ன சின்னதா இருக்குன்னு வந்திருக்கு. மெயினா நம்ம எலும்பு மஜ்ஜையில அந்த பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா பிபிஏ மாதிரி பிளாஸ்டிக் துகள்கள் நம்மளோட ஹார்மோனை டிஸ்டர்பன்ஸ் பண்ணி நம்ம எலும்போட மெட்டபாலிசம், அதாவது எலும்பு ஸ்ட்ராங் ஆகுறது, விட்டமின் மெட்டபாலிசம், விட்டமின் டி மெட்டபாலிசம், இது எல்லாத்தையும் வந்து தடுக்குது. ஸோ அதனால இது என்ன ஆகுது அப்படின்னா சீக்கிரமாவே எலும்புரை நோய், இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வருது, ஜாயிண்ட்டுகளை வீங்க வைக்குது, எலும்பு ஹீல் ஆகிறத டிலே பண்ணுது. ஸோ எப்படி இந்த பிளாஸ்டிக்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சூடா தண்ணி பிளாஸ்டிக் பாட்டில்ல வைக்கிறது, சூடான சாப்பாடு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல வைக்கிறது, பிளாஸ்டிக் பேப்பர்ல ஃபுட்டை வந்து பார்சல் பண்ணி வாங்கி சாப்பிடுறது, இதன் மூலியமா தான் போகுது. ஸோ இதை நம்ம எப்படி தடுக்கலாம்? நீங்க வந்து கண்ணாடி பாட்டில், மெட்டல் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா அப்ப என்ன பண்றது? நீங்க எப்பயுமே வெளியே போய் சாப்பிட போகும்போது ஒண்ணு நீங்க உங்க கண்டெய்னர் வாங்கி எடுத்துட்டு போயிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வாழை இலையில பேக் பண்ண சொல்லுங்க.